வணக்கம் மக்களே, இன்றைக்கி சுவையான எள்ளு இட்லி பொடி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். மிளகாய், கடலைப்பருப்பு, எள்ளு, கருவேப்பிலை, பூண்டு, உளுந்து, பெருங்காயம், கொஞ்சம் புளி. நான் தூள் பெருங்காயம் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கட்டி பெருங்காயம் எடுத்துக்கலாம், அது இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எள்ளு வறுத்து எடுத்துக்கலாம். நான் எள்ளு 1/4 கப் அளவு எடுத்துருக்கிறேன். எள்ளில் நிறைய அயன் கண்டென்ட்டும் கால்சியமும் இருக்குது. இது நல்லா டீனேஜ் பொண்ணுங்களுக்கெல்லாம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எள்ளு நல்லா பொரிஞ்சு வரப்போ எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணுங்கள். அடுத்து கடலைப்பருப்பு அதுவும் 1/4 கப் அளவு எடுத்துக்கோங்க. எள்ளு எவ்வளோ எடுத்தீங்களோ அதே அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதையும் லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணுங்கள், ரொம்ப கருக விட்டுற வேணாம். இதையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொட்டி வச்சுக்கோங்க. உளுந்து எடுத்துக்கோங்க. நான் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். எள்ளு கடலைப்பருப்பு 1/4 கப் எடுத்திங்களா, அதை விட 2 பங்கு அதிகமாக எடுத்துக்கோங்க. நான் 1 கப் அளவு வெள்ளை உளுந்து எடுத்துக்கிறேன். நல்லா பொன்னிறமாக வர மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. உளுந்தில் நல்ல கால்சியம் இருக்கிறதுனால இடுப்பு எலும்புக்கு நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கும். கொஞ்சம் ஆயில் விட்டு அதில் பூண்டு எடுத்து வறுத்துக்கலாம். நான் பூண்டு தோலோடு இப்போ தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பூண்டு தோல் உரிச்சிட்டு கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் புளி சேர்த்து வறுத்துக்கலாம். பூண்டு எதுக்காக போடுறோன்னா நல்ல பொடிக்கு நல்லா வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பருப்பில் இருக்கிற வாயு தன்மையெல்லாம் போக்கும். அதனால் பூண்டு போட்பாங்க. அடுத்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு கருவேப்பிலை சேர்த்து வறுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்ல கண்ணுக்கு நல்லது, நல்ல ஹெல்த்தியான ஒன்று, அதனால் சேர்த்துக்கலாம். அடுத்து வரமிளகாய், இது உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் வரமிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கேன். இது கூட பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கட்டி பெருங்காயமும் நீங்கள் சேர்த்திங்கன்னா அதை தனியாக எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். மிளகாவை ரொம்ப கருக விட்டுற வேணாம். இதையும் லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிக்கலாம். மிளகாய் அந்த ஸ்மெல் வந்ததுமே நீங்கள் இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஒரே தட்டிலே எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். கல் உப்பு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட நைஸ் உப்பு தான் இருக்குது அப்படின்னா அதை கூட வறுத்து எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக எண்டில் வறுத்து எடுத்தால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஆற விட்டுறலாம். ஆற விட்டுட்டு நல்லா சூடு போனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம்.
ரொம்ப கொரகொரன்னும் அரைக்க வேண்டாம், ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேண்டாம், மீடியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த பதத்தில் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு இன்னும் நைஸாக வேணும்னா கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். அரைச்சதை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். இந்த பொடி இட்லி பொடி, தோசைக்கு பொடி தோசை இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி இல்லாதப்பையும் இந்த பொடி வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கலாம். 1 மந்த் வரைக்கும் நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.